ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதவர்களுக்கு மிக நன்றி. இது 561வது வாரம். இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் திருமதி SRM ரவி அண்ணன் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும், மற்றும் CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் சுரேஷ், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள், விளம்பரதாரர்கள், முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சனிக்கிழமை இரவு ஒளிபரப்பான உடனே லட்சக்கணக்கான மக்கள் இதற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு தான் மிக நன்றி. ஆரம்பித்தது இப்பொழுது தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 561 வாரம் அப்படியே கடந்து ஒரு குரு பயிற்சியை முடித்து விட்ட போல், ஒரு குருவுடைய பயிற்சி சுழற்சி என்பது 12 வருடம். அதுபோல் 561 வாரம் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு நன்றி. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு 561 வாரமும் தினப்பலனாக இருக்கட்டும், தினப்பலன் இன்னும் அதிகம், வாரப்பலனாக இருக்கட்டும், உட்கார்ந்து நேரத்தை எல்லாம் கொடுத்து அத்தனை பேருடைய உழைப்பையும் வைத்து நாங்கள் எல்லாம் ஒளிபரப்புகிறோம். இப்பொழுது கொஞ்ச நாளாக மக்கள் நிறைய பேருக்கு என்னுடைய படத்தை போட்டு என்னுடைய வாய்ஸ் மாதிரி ஒரு ஏஐ வாய்ஸை, அதுவும் அந்த வாய்ஸு கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என் வாய்ஸே கன்றாவியாக இருக்கும், அது அதோட கன்றாவியாக இருக்குது. அந்த வாய்ஸில் போட்டு என் படத்தை போட்டு ஃபுல்லாக நிறைய சேனல்கள், திருட்டு சேனல்கள், மற்றவர்களை உழைப்பை திருடக்கூடிய சேனல்கள். இது நிறைய கேள்வியில் நிறைய பேர், என்ன செல்வி நீங்கள் உங்கள் குரல் மாதிரியே இல்லையே, உங்கள் படத்தை போட்டு வருது, அது 80,000 90,000லாம் ஓடுதுன்னு. அதுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு பார்க்கக்கூடாது. பார்த்த உடனே எடுத்துடணும், ஒரு செகண்ட் கூட பார்க்காதீங்க. நான் வந்தால் டைரெக்டாக தான் வருவேன், நேரடியாக வருவேன், என் கை காட்டுவேன், என்னுடைய குரல் வரும், கண்ணு சிமிட்டுவேன், நேரடியாக தான் உங்களோட பேசுவேன். நான் என்றைக்குமே திரைமறைவில் இருந்துக்குன்னு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நான் 561 வாரம் நான் ஏன் வந்து கஷ்டப்பட்டு பேசுகிறேன்? என் குரலை போட்டே ஓட்டியிருக்க மாட்டேமா? அது ஒத்துக்கவே மாட்டேன். தினப்பலன்லேயும் அப்படி தான். ஒரு வாரமும் மொத்தமாக கொடுப்பேன். நான் உட்காந்து பஞ்சாங்கத்தை புரட்டி நோட்ஸ் எடுத்து தான் கொடுப்பேன். இப்போ கூட பாருங்கள், உங்களுக்கெல்லாம் நோட்ஸ் தானே வச்சு பேசுகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுக்குறது, எது பண்ணாலும் அதில் சுத்தத்துடன் பண்ணணும், தொழில்னா நேசித்து பண்ணணும். இப்போல்லாம் வந்து திருட்டு கும்பலுங்க, சேனல் ஐபி போலி, அது நடத்துறது போலி, யார் யார் பிரபலமாக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கின்னு ஜோதிடத்தில் போட்டுக்கிறது, மெடிக்கலில் போட்டுக்கிறது, ஸ்போர்ட்ஸில் போட்டுக்கிறது, ராஜா சாங்கை திருடுறது, ரகுமான் சாருடைய சாங்கை திருடுறது, இப்படி பாவம் கஷ்டப்பட்டு அவங்கவுங்க பக்தி படத்துக்கெல்லாம் பக்தி சாங்கெல்லாம் கூட அதை திருடிக்கிறது. நீங்கள் தான் கவனம், நீங்கள் தான் ஒத்துக்கக்கூடாது. ஒரு செகண்ட் போய் உள்ளே பார்த்தோன்னே செல்வி உருவம் வரலையா, செல்வி ஃபோட்டோ வச்சுன்னு வேறு குரல் ஓடுதா, டக்குன்னு வெளியில் வந்துடணும். அந்த வருமானம் வராது அவங்களுக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தான் அந்த வருமானம். யூடியூப்காரங்களும் நிறைய டெக்னிக்கல் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்பவே கூடாது. நிறைய பேர் இதை பார்த்துட்டாங்க. மேஷத்துக்கு எஸ்ன்ற வார்த்தையினால் பணம் வரும்னு சொல்லிட்டு எல்லா ராசிக்கும் சொல்லிட்டாங்க. எஸ்ன்னு யார், செல்வி தான் பணம் கொடுக்கணும்னு போடுறாங்க. எப்படி டெக்னிக்கல் புரியுதா? ஸோ மக்கள் தான் அந்த கண்டென்ட்டே இதில் போட்டிருக்காங்க. இப்போ வரும் இது போல் ஆளுங்க, இது போல் என் ஃபோட்டோ போட்டுட்டு பின்னாடி குரல் வந்தால் அது செல்வி கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்லுங்கள். நீங்களே கீழே எழுதுங்க, இது போல் திருட்டு பொழப்பு பழைக்கலாமான்னு கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான், 10 பேர் கேட்டிங்கன்னா தான் புத்தி வரும். இது எதுக்கு? ஒரு சேனல் எடுத்து கேட்டாவே நம்மளே கொடுக்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை சேனலுக்கு செல்வி கொடுக்குறாங்க.
யாருக்கிட்டையாவது பைசா வாங்கியா நான் சொல்கிறேன், அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் பிழைக்கட்டும்னு நம்ம கொடுக்குறோம். அது வேறு. எங்களுக்கு என்னன்னா, இது போல் நீங்கள் நம்பி அவர்கள் வேறு ஏதாவது விளம்பரம் பண்ணி ஏதாவது பணம் கிணம் வசூலித்தார்களா, அதற்கு நான் பொறுப்பில்லை என்பதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. எதையும் நம்பாதீர்கள். எந்துனா நான் டைரெக்டாக வருவேன். எந்திரத்தினுடைய சேனல் இருந்தாலும் நான் வந்து பேசுவேன், சொல்லுவேன். நீங்கள் என்னுடைய நம்பர் இருக்குது, என்னுடைய அலுவலக நம்பர் 7338718852 7338718852. ஜஸ்ட் டெய்லில் நீங்கள் போட்டாவே என் நம்பர்லாம் வந்துடும். இது போல் ஏதாவது டவுட்டுன்னா என் சேனல் என்னுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அதனால் யாருடைய இதுவும் எந்த ஜோதிடராக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக பேசுவது இல்லாமல் அவர்கள் ஃபோட்டோ போட்டு பேசினாவே இதுதான் அர்த்தம் என்று மக்கள் தான் கொஞ்சம் நினைத்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு அவேர்னஸ்க்காக இதுபோல் போலியாக டிஜிட்டல் மீடியாவில் யூடியூபில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்களுடைய மனசாட்சிக்கே உங்களுக்கு அது கேவலமாக படவில்லையா என்றது யோசித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பார்த்திருப்பீர்கள், 2 கால் ஊனமாக இருப்பவர்களே கஷ்டப்பட்டு எப்படி பிழைக்கிறார்கள் என்று. பரந்த உலகம் இது. நல்ல விதத்தில் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பிழைத்து கொள்ளுங்கள். சேனல் முதலில் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று யாரிடத்தில் கேட்டாலும் இப்போ நிறைய ஜோதிடர்கள் கொடுக்குறார்கள். 4 வாட்டி 5 வாட்டி அலைஞ்சி வாங்கிக்கங்க, உங்களுக்கும் நல்லது. நான் சைபர் கிரைமிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய ஜூனியர் அட்வொகேட்ஸ் மூலிமாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ அது சட்டப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்துக்கொள்கிறோம். நேயர்களும் வேந்தர் டிவி நேயர்களும் மற்றும் செல்வியை விரும்பக்கூடிய நேயர்களுக்கும் மக்களுக்கும் இதுபோல் விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மக்களின் அதிக விருப்பத்திற்குண்டான வேந்தர் தொலைக்காட்சியின் மூலியமாக இதை நம்பி இதுபோல் விளம்பரங்களை நம்பி ஏமாறுகிறீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியிலோட ஒரு நல்ல நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறுகிறது. அது வந்து நான் பார்த்துக்கினே இருந்தேன், நிறைய நண்பர்கள் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ சென்னையில் இருக்கிறது வந்து அதில் ரோட்டரி சங்கம் தான் நினைக்கும். ரோட்டரி தான் உங்களுக்கு தெரியும், போலியோவெல்லாம் ஒழித்தது. உலகத்தில் மிக கொடூரமான நோயாக இருந்த போலியோவை ஒழித்த பெருமையில் அதுபோல் நிறைய நோய்களுக்கு ரோட்டரி தான் முன்னெடுத்து அரசாங்கத்துடனும் பெரும் கார்ப்பரேட்டுடனும் இணைந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், நிறைய மெடிக்கல் கேம்பெல்லாம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சென்னையில் பெண்களுக்கான ஒரு பெரிய மாரத்தான். அது எதுக்குன்னா அதுதான் முக்கியம். 6 வயது பெண்களிலிருந்து 100 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் இந்த மாரத்தானில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு பெண்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திய சர்விக்கல் கேன்சர் என்று சொல்வார்கள். அந்த சர்விக்கல் கேன்சர் என்ற கொடும் நோய், கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த கொடூரமான நோய் பெண்களுக்கு பல விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடும் நோய். அந்த நோய்க்கு இப்பொழுது வந்து வேக்சின் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். நிறைய நாட்களாக கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் மக்களுக்கு அது குறிப்பாக பெண்களுக்கு சர்விக்கல் என்று அந்த கேன்சர் என்று பற்றி நிறைய அவேர்னஸ் கிடையாது. அந்த நோய்க்கு பெரும் ஒரு மாரத்தான் ஓட்டம் பெண்களால் நடத்தப்படுகிறது ரோட்டரி கிளப்பின் மூலியமாக. எப்பொழுதும் இதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களுடைய துணைவியார் திருமதி நல்லம்மை ராமநாதன் தலைமையில் இந்த பெண்களுக்கான மாரத்தான் ஓட்டம் சர்விக்கல் கேன்சருக்கு எதிராக நடைபெறுகிறது. பெருந்திரளான பெண்கள், எல்லா பெண்களும், வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், இளம் குழந்தைகளாக இருக்கட்டும், 6 வயது பெண்களாக இருக்கட்டும், மாணவிகள், அதிகமாக உங்கள் சோஷியல் மீடியாவில் இதை
பரப்பி இந்த கேன்சருக்கு, சர்விக்கல் கேன்சருக்கு எதிராக ஒரு பெரிய அவேர்னஸ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்களுடன் நானும் இது பேசுவதன் மூலியமாக நிறைய பெண்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு வேந்தர் டிவியுடைய நிர்வாகம் அனுமதி அளித்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ 9ஆம் தேதி சென்னையில் சர்விக்கல் கேன்சருக்காக திருமதி நல்லம்மை ராமநாதன் தலைமையில் பெண்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த உலகத்திற்கு சர்விக்கல் கேன்சருடைய கொடூரம் பரவாமல் இருப்பதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த பெண்மணிகளுக்கும் சர்விக்கல் கேன்சர் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒத்துழையுங்கள். நன்றி. நிறைய ஒரு அரசியல் கேள்வி, ஏன்னா ரொம்ப சாமியை பற்றி கேட்டு போர் அடிச்சிச்சு. பல முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மந்திரிகள் கட்சி தாவார்களான்னு கேட்டிருக்காங்க. அரசியல்னால் தாவின்னு தான் இருப்பாங்க. ஏன் தாவறாங்க? ஏஜ் ஒரு லிமிட்டு. ஆனால் அடுத்த தேர்தல்ன்றது கணக்கு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் 2029ஆம் ஆண்டு வரும். இளம் வயதாக இருந்தால் பரவாயில்ல, சரி இப்போ 10 ஆண்டுகள் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ அரசியல் என்பது ஐயோ ஏமாந்துட்டோமேன்னு ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை பார்த்து ஐயோ இவங்க வருவாங்கன்னு நமக்கு தெரியாதேன்னு, இல்லைன்னா தெரிஞ்சிருந்தால் முதலே கடை விரிச்சிட்ருப்பாங்க. அரசியல் எப்போயுமே அப்படி தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடந்த 60 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகளுக்கு இருந்தது. தேசிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் மற்ற திராவிட கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்பொழுது இன்னொரு மாநில கட்சி அசுர பலத்துடன் வந்திருப்பதனால் எப்பொழுதுமே 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக தோன்றக்கூடிய விஷயங்கள் பிரபலமாகும். பழையது கழிதும் புதியது புகுதலும், போகியில் எப்படி போட்டு பழைய இதுங்களெல்லாம் கழிதல் பண்ணுற மாதிரி கொளுத்து விட்றாங்களோ, இங்கே கொளுத்த மாட்டாங்க. இவங்கெல்லாம் போய் வேஷ்டியில் இருக்கிற அந்த கரையை மட்டும் மாற்றிக்கினாங்கன்னா புதுசாகிடுறாங்க. இது நடக்கும், நிறைய பேருக்கு நடக்கும். கொள்கைகள்லாம் கிடையாது இப்போது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சின்ன வயசுலேயே பேர் இருக்கணும், பதவி இருக்கணும், கௌரவம் இருக்கணும், விசிட்டிங் கார்டு போட்டுக்கணும். அதில் ஆளுங்கட்சின்னா ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆளுங்கட்சி வட்ட செயலாளர்னாலும் அது கௌரவம் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் போய் விசிட்டிங் கார்டு நீட்டலாம், பேசலாம், கோயிலுங்களுக்குள்ளே ஃபிலிம் காட்டிங்கன்னு போகலாம், நிறைய இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இதெல்லாம் நம்மளுடைய சினிமா ஸ்டைலில் எல்லாம் வளர்ந்தாச்சு. அதனால் நிறைய மாற்றம் வரும். 60 வருஷத்துக்கு ஒரு முறை இது போல் பெரிய அளவுக்கு வரும். இப்போ வந்திருக்குது. பராப வருடத்தில் 60 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த நிறைய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஜர்க் இருக்கும். அந்த ஜர்க்கில் இந்த பராப வருடம், அதாவது அடுத்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி முடிகின்ற வரையில் நிறைய விஷயங்கள் எதுவுமே நிலையாக சொல்ல முடியாது. நாட்டில் புரட்சிகள், நாட்டில் வன்மங்கள், நாட்டில் வெறுப்புகள், நாட்டில் நிலநடுக்கங்கள், யுத்தங்கள், அமெரிக்கா போன்ற வல்லரசுகளே பிரச்சனையில் மாற்றுறது, இனக்கலவரத்தில் மாற்றுறது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் மாற்றுறது, வறட்சியில் மாற்றுறது, வெள்ளத்தில் மாற்றுறது, பஞ்சத்தில் மாற்றுறது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும். இதெல்லாம் இந்த பரவ ஒரு இடத்துல வரும். வறட்சா என்ன பண்ண முடியும்? அரசியல் அப்போ தானே தீரணும். அப்போ என்ன இது? சும்மா வேஷ்டியை ஒரு வாஷிங் மிஷினில் போட்டோன்னே திமுக கரையாக இருந்தால் தாவேக கரை, ஏடிஎம்கே கரையாக இருந்தால் தாவேக கரை, இல்லைனா ஏடிஎம்கே கரையாக இருந்தால் திமுக கரை, இல்லைனா ஏடிஎம்கே கரையாக இருந்தால் பிஜேபி கரை, பிஜேபி கரையாக இருந்தால் அண்ணாமலை கரை. இப்படி இப்போ கொஞ்ச நாள் இதெல்லாம் வரும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் அப்படி தான் பண்ணும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய இடத்துல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் இப்போ டெல்லியில் ஒரு காக்ரோச்சுன்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு.
அது என்ன பார்ட்டி, யார் தலைவர், யார் இது, யாருக்கு கொள்கைன்னு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருதில்ல, அதை பல முகமுடிகள் சேர்ந்து இயக்கினாலும் கூட்டம் வருதா இல்லையா, அதை கவனிக்கும். ஸோ இதெல்லாம் ரிஷி மூலம் நதி மூலமே தெரியாத நிறைய கட்சிகளுடைய விஷயங்கள்லாம் இப்பொழுது பிரபலமாக பேசப்படும், மீடியாக்கள் கொண்டாடும், இளைஞர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு என்னென்ன தெரியாது, இளைஞர்கள் கொண்டாடுவார்கள், மக்கள் கொண்டாடுவார்கள், சோஷியல் மீடியாவில் அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கும். இதெல்லாம் பராப வருடம். அந்த காலத்தில் பராப வருடத்தில் சோஷியல் மீடியா இருந்து தான் கேட்காதீங்க. அந்த காலத்தில் செவி வழி செய்தி, வாய் வழி செய்தி, கடைகளில் எழுதி போடுறது, டீ கடைகளில், பொட்டி கடைகளில் திராவிடன்னா என்னன்னு எழுதி போட்டது, பத்திரிகைகள் வாயிலாக பரவியது, போர்டில் கருப்பு கலர் போர்டில் எழுதி வைக்கிறது தான் அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு புரியுறது, தண்டோரா போட்டு சொல்கிறது. இதுபோல் அந்த காலத்தில் அந்த உலகத்துக்கு ஏற்றவாறு அப்போ பரவுன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய அமைப்பு, உலகம் முழுவதும் பரவக்கூடிய அமைப்பு. உலகத்துலேயே இவ்வளோ கலவரம், ஸ்பெயின் நாடு பாருங்கள், ஒரே பிரச்சனை. மக்கள் நேற்று வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க, இன்றைக்கி காலையில் பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரில. எல்லாம் கடலில் டக்கு டக்கு டக்குன்னு வந்து இறங்குறாங்க. இதுபோல் தான் நிம்மதி கிடக்கூடிய காலகட்டம் பராப வருடம். அரசியலாக இருக்கட்டும், நான் எந்த வம்புக்குமே போக மாட்டேன் சார், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருந்தாலும் கிடையாது. பராப வருடத்தில் எந்த நேரத்தில் எது வரும் தெரியாது, எந்த மலை சரிவு தெரியாது, எந்த கடல் உள்ளே வரும் தெரியாது. இது 2031ஆம் ஆண்டு வரைக்கும் பெரும் கொடுமையாக இருக்கும். அரசியலில் 13/4/2027 ஒரு ஸ்திரத்தன்மை வரும். ஆனால் இயற்கை பேரழிவுகள், வறட்சி, போர், மக்களுக்கு பிரச்சனை, இதெல்லாம் 2031ஆம் ஆண்டு வரை ஓடிக்கொண்டே தான் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் நிம்மதி இல்லாத காலகட்டம். சிவனை வழிபாடு பண்ணுவதும், சிவமந்திரங்களை சொல்வதும், விநாயகர் மந்திரங்களை சொல்வதும், பெருமாள் மந்திரங்களை சொல்வதும், தாயை சரணாகதி அடைவதும், அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதும், சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்துதே என்ற பாடலை கேட்டுக்கொண்டிருப்பதும், ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூ நிறத்தாலே பூவிடங்க காத்தாலே அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் மங்கை சேர்த்தாலே முக்கினிய தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே என்ற அபிராமியுடைய வாசகத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், அபிராமியுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பதும், சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், அனுமன் சாலிசாவை கேட்டுக்கொண்டிருப்பதும், நரசிம்மருடைய கவசத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், கனகதாரா சோத்திரத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், லலிதா சகசரநாமத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், கோளாறு பதிகத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரொடெக்டர் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்தது. நிறைய மந்திரங்கள் இருக்குது, நிறைய சிவ மந்திரங்கள் இருக்குது, திருப்புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அருணகிரிநாதருடைய முருகர் மந்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அபியாரது அகவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதுக்கு? இது போல் கஷ்ட காலத்தில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ, எந்த அவதாரத்தை பிடிக்குமோ, வாராகியை பிடிக்கும் என்றால் வாராகி காயத்ரி கேட்பது, நரசிம்மரை பிடிக்கும் என்றால் நரசிம்மர் காயத்ரி கேட்பது, துர்கை என்றால் காத்தநாய வித்மிக கன்னியாகுமரி தீமிகு தன்னோ துர்கை பிரஜோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பது, ஏகதந்தா வித்மிக வக்ரதுண்டா தீமிகை தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்ற விநாயகர் மந்திரத்தை கேட்டுக்கொண்டிருப்பது, காயத்ரி மந்திரங்களை எப்பொழுதும் ஓட விடுவது, இதுபோல் எல்லாம் செய்ய 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 அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள், இயற்கையுடைய கஷ்டங்கள், பஞ்சபூதத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், மனிதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், மனிதனால் ஏற்பட்ட தவறுகளால் ஏற்பட்ட தலைவர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எப்படி போக வைப்பீங்க? அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கும் இதுதான், சென்னை பாரிமுனையில் இருப்பவர்களுக்கும் இதுதான். என்ன நோய் தொந்தரவுகள், என்ன போர் தொந்தரவுகள், என்ன பணத்தினால் பிரச்சனைகள், வங்கிகள் திவாலாகிறது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும்.
என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உலகத்திற்கு போராத காலம். அது தனிப்பட்ட மனிதர்களுக்கு கூட்டு மரணங்கள், துர்மரணங்கள், வெடி விபத்துகள், நீரினால், காற்றால், மழையினால், வெள்ளத்தால், நெருப்பால், சதியால், போரால் என்று கொத்து கொத்தாக மரணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். கூட்டு பிரார்த்தனைகளும் தெய்வ மந்திரங்களும் தான் நம்மளை காப்பாற்றும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும்.